It's story time. பேராசை எண்ணம் கொண்ட ஒரு தோட்ட தொழிலாளியோட வாழ்க்கையில என்ன நடந்துச்சுன்னு இந்த கதையில பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஸ்டோரி டைம் தமிழ் சேனலுக்காக உங்களுடன் ரவிசங்கர் பாலச்சந்திரன். கதையை கேட்கலாம் வாங்க. பாண்டிய நாட்டை செழியன்னு ஒரு ராஜா ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. அவர்கிட்ட இயல்பிலேயே மற்றவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற குணம் இருந்துச்சு. அதனால அவர்கிட்ட பணம் பொருள் இதெல்லாம் கேட்டு வர்றவங்களோட மனசு கோணாத அளவுக்கு நிறைய அவங்களுக்கு உதவி செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. அவரோட பிறந்த நாள் விழாவை அரண்மனையில பெரிய அளவுல கொண்டாடுவாங்க. அன்னிக்கு ராஜாவை பார்த்து அவருக்கு பிறந்த நாள் வாழ்த்து சொல்லிட்டு தங்களுக்கு வேண்டியதை கேட்டு வாங்கிக்கிட்டு போறவங்க ரொம்ப அதிகமா இருப்பாங்க. அந்த ஊர்ல ஒரு தோட்ட தொழிலாளி இருந்தான். அவன் பேரு மலையன். அவன் அங்க இருக்கிற ஒரு தோட்டத்துல தான் தொழிலாளியா இருந்தான். அந்த தோட்டத்திலேருந்து அவனுக்கு கிடைக்கிற கூலி பணம் அவன் வாழற அளவுக்கு போதுமானதா இருந்துச்சு. ஆனா மலையனோட மனைவிக்கு ரொம்ப ஆடம்பரமா வாழணும் அப்படிங்கிற ஆசை ரொம்ப இருந்துச்சு. அவ மலையன் கிட்ட சொன்னா, ராஜாவோட பிறந்த நாள் வருது, பிறந்த நாள் அன்னைக்கு ராஜா யார் எது கேட்டாலும் அத அவங்களுக்கு கொடுத்துருவாரு. ராஜாவோட பிறந்த நாள் அன்னைக்கு நீ அரண்மனைக்கு போய் நான் சொல்ற மாதிரி ராஜா கிட்ட கேட்டு நிறைய பொற்காசுகளை வாங்கிக்கிட்டு வரணும் அப்படின்னு சொன்னா. அவ சொன்னதை கேட்க கேட்க மலையனுக்கும் பேராசை உணர்வு ரொம்ப அதிகமாச்சு. ராஜாவோட பிறந்த நாள் அன்னைக்கு மலையன் அரண்மனைக்கு போய் ராஜாவுக்கு பிறந்த நாள் வாழ்த்து சொல்லிட்டு அவரை வணங்கிட்டு நின்னுட்டு இருந்தான். அவன் ராஜா கிட்ட சொன்னா, நான் ரொம்ப வறுமையில வாடுறேன், நான் வளமா வாழறதுக்கு நீங்க தான் எனக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொன்னான். உடனே ராஜா, உனக்கு என்ன வேணுங்கிறத தயங்காம என்கிட்ட கேளு அப்படின்னு சொன்னாரு. உடனே மலையன் கேட்டான், என்னோட மனசு சந்தோஷப்படுற அளவுக்கு நீங்க எனக்கு பொற்காசுகளை தாங்க அப்படின்னு கேட்டான். உடனே ராஜாவும் அதுக்கு என்ன கொடுத்துட்டா போச்சு அப்படின்னு சொல்லி அவரோட 2 கையாலையும் பொற்காசுகளை அள்ளி மலையனோட கையில கொடுத்தாரு. கொடுத்துட்டு, இப்போ உன்னோட மனசு சந்தோஷமா இருக்கா அப்படின்னு கேட்டாரு. உடனே மலையன், இல்ல ராஜா, இன்னும் என் மனசு சந்தோஷம் அடையல அப்படின்னு சொன்னான். உடனே அவரு தட்டுல வச்சிருந்த பொற்காசுகள் எல்லாத்தையும் அந்த தட்டோட சேர்த்து மலையன் கையில கொடுத்தாரு. இவ்வளவு பொற்காசுகளையும் உங்ககிட்ட கொடுத்ததுக்கு அப்புறமாவது உன்னோட மனசு சந்தோஷமா இருக்கா அப்படின்னு கேட்டாரு. உடனே மலையன் மறுபடி சொன்னா, இல்ல ராஜா, இந்த தட்டு நிறைய பொற்காசுகளை பார்த்ததுக்கு அப்புறமும் என்னோட மனசு சந்தோஷப்படல அப்படின்னு சொன்னான். உடனேயே ராஜாவுக்கு புரிஞ்சு போச்சு, இவனோட மனசுல பேராசை எண்ணம் இருக்கு, அதனாலதான் எவ்வளவு கொடுத்தாலும் அவனோட மனசு சந்தோஷம் அடைய மாட்டேங்குது. இந்த மாதிரி பேராசை எண்ணம் கொண்டவங்களை நாம கொடுத்து சந்தோஷப்படுத்த முடியாது. அவங்களுக்கா எவ்வளோ தேவையோ அவ்வளோ நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னாதான் அவங்க ஓரளவுக்கு சந்தோஷம் அடைவாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு மலையன் கிட்ட, நான் உன்னை அரண்மனையோட கருவூலத்துக்கு கூட்டிக்கிட்டு போறேன், அங்க எக்கச்சக்கமா பொற்காசுகள் இருக்கும், உனக்கு தேவையான அளவுக்கு நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னாரு. அத கேட்ட உடனே மலையனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. தன்னோட மனைவி சொன்ன திட்டம் பலிச்சிருச்சு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவன் ராஜா கிட்ட, நான் உங்க கூட கருவூலத்துக்கு வரேன் ராஜா அப்படின்னு சொன்னான். ராஜா அவனை கூட்டிக்கிட்டு அரண்மனையோட கருவூலத்துக்கு வந்து சேர்ந்தாரு. அரண்மனை கருவூலத்துக்குள்ள ஒரு இடத்துல தங்க கட்டியா கொட்டி வச்சிருக்காங்க, இன்னொரு பக்கத்துல வெள்ளி கட்டிகளை அடுக்கி வச்சிருக்காங்க, ஒரு இடத்துல தங்க நகைகள்லாம் குவிஞ்சு கிடக்கு, வைரம் வைடூரியம் இதெல்லாம் வேற தட்டுல போட்டு போட்டு வச்சிருக்காங்க. இதை எல்லாத்தையும் தாண்டிக்கிட்டு மலையனை கூட்டிக்கிட்டு அவரு பொற்காசுகள் இருக்கிற இடத்துக்கு வந்து சேர்ந்தாரு. அவரு கூடவே அரண்மனையோட கருவூல அதிகாரிகளும் வந்தாங்க. அவரு மலையன்கிட்ட சொன்னாரு, இங்க குவிஞ்சு கிடக்கிற பொற்காசுகள்ல உனக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவு பொற்காசுகளை நீ எடுத்துக்கலாம், ஆனா இங்கேந்து ஒரே ஒரு தடவை மட்டும்தான் பொற்காசுகளை நீ எடுத்துக்கிட்டு போக முடியும். இங்கேந்து நீ வெளியே போகிற வரைக்கும்
நீ தூக்கிக்கிட்டு போற பொற்காசு மூட்டைய கீழே வைக்க கூடாது. நீ ஒருவேளை கீழே வச்சிட்டா அந்த பொற்காசுகள்லாம் மறுபடியும் கருவூலத்துல கொண்டு வந்து சேர்த்துருவாங்க. உனக்கு ஒன்னும் கிடைக்காம போயிடும். அதனால உன்னால எவ்வளவு பொற்காசுகளை தூக்கிக்கிட்டு போக முடியுமோ அவ்வளவு பொற்காசுகளை நீ தூக்கிக்கிட்டு போ அப்படின்னு சொன்னாரு. சொல்லிட்டு அங்க இருந்த கருவூல அதிகாரிகள் கிட்ட மலையனுக்கு வேண்டிய அளவுக்கு நீங்க வந்து சாக்கு பைகளை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜா மறுபடியும் அரண்மனைக்கு போயிட்டாரு. கருவூல அதிகாரிகள் மலையனால தூக்க முடியக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய சாக்கு பைய கொண்டு வந்து அவங்கிட்ட கொடுத்தாங்க. மலையன் அவங்க கிட்ட, இந்த சாக்கு பை ரொம்ப சின்னதா இருக்கே, இதை விட பெரிய பை இருக்கா அப்படின்னு கேட்டான். அவங்க உடனே, இதை விட பெரிய பையும் இருக்கு, ஆனா பொற்காசுகளை பையில போட்டு நிரப்பும் போது அதோட எடை ரொம்ப அதிகமாயிடும். அதனாலதான் உங்களால தூக்க முடிஞ்ச அளவுக்கு இந்த சாக்கு பையை எடுத்துக்கிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. மலையன் உடனே அவங்க கிட்ட, என்னால எவ்வளவு எடை தூக்க முடியுங்கிறது எனக்கு தெரியும். நீங்க இப்ப எடுத்துக்கிட்டு வந்த சாக்கு பை மாதிரி 3 மடங்கு தங்க காசுகளை பிடிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய சாக்கு பைய கொண்டு வாங்க போங்க அப்படின்னு அவங்கள திட்டி அனுப்பி விட்டான். அவங்களும், ராஜாவே இவனுக்கு வேண்டிய அளவுக்கு தங்க காசுகளை கொடுன்னு சொல்லிட்டாரு, நமக்கு எதுக்கு வம்பு, இவன் கேக்குற மாதிரி ஒரு பெரிய சாக்கு பையே கொடுப்போம் அப்படின்னு அரண்மனை கருவூலத்துல இருந்ததுலேயே ரொம்ப பெரிய சாக்கு பைய எடுத்துக்கிட்டு வந்து மலையன் கிட்ட கொடுத்தாங்க. மலையனும் ராஜா சொன்ன மாதிரி ஒரே ஒரு தடவை தான் இங்கேருந்து தங்க காசுகளை எடுத்துக்கிட்டு போக முடியும். அதனால இந்த பெரிய பையில எவ்வளவு தங்க காசை நிரப்ப முடியுமோ அவ்வளவு தங்க காசை நிரப்பி அதை தூக்கிக்கிட்டு போயிடலாம் அப்படின்னு நினைச்சான். அங்க அந்த சாக்கு பைய வச்சு அங்க இருந்த பொற்காசுகளை அள்ளி அள்ளி அந்த சாக்கு பைக்குள்ள போட ஆரம்பிச்சான். சாக்கு பைக்குள்ள சேர்ந்த தங்க காசுகளை பார்த்ததும், இந்த நாட்டிலேயே பெரிய செல்வந்தன் நான் தான், என்கிட்ட இல்லாத பொற்காசுகளே கிடையாது, என்னால இதை விட பொற்காசுகளையும் தூக்கிட்டு போக முடியும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இன்னும் காசுகளை அள்ளி அள்ளி அந்த சாக்குக்குள்ள போட்டுக்கிட்டே இருந்தான். அந்த சாக்கு பை பாதி ரொம்பின உடனே தூக்க முடியுதான்னு பாப்போம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அந்த சாக்கு பைய ரொம்ப கஷ்டப்பட்டு தூக்கி பார்த்தான். அதோட எடை ரொம்ப அதிகமா இருந்தாலும் இதை விட இன்னும் அதிகமா எடை இருந்தா கூட என்னால அதை தூக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையோட மறுபடியும் அந்த சாக்கு பைய கீழே இறக்கி வச்சு திரும்ப காசுகளை அதுக்குள்ள அள்ளி அள்ளி போட ஆரம்பிச்சான். எவ்வளவு காசு அள்ளி பைக்குள்ள போட்டாலும் மலையனுக்கு திருப்தியே வரல. கருவூலத்தோட வாசல் வரைக்கும் தானே நாம மூட்டைய கீழே வைக்காம எடுத்துக்கிட்டு போனோம். இந்த சாக்கு பை கொள்ற அளவுக்கு தங்க காசுகளை நிரப்பி எப்படியாவது இந்த கருவூலத்தோட வாசல் வரைக்கும் கொண்டு போயிட்டா போதும், அதுக்கப்புறமா ஒரு மூட்டை தங்க காசும் நமக்கு தான் அப்படிங்கிற மாதிரி அவன் யோசிச்சான். அந்த சாக்கு பை முழுக்க தங்க காசுகளை போட்டு நிரப்பி அந்த சாக்கு பைய ஒரு கயிறை வச்சு இறுக்கி கட்டினான். அப்படி அள்ளி போட்டு கட்டினதுக்கே அவன் உடம்புல இருந்த தெம்பெல்லாம் சரியா போச்சு. இப்ப இந்த மூட்டைய கருவூலத்தோட வாசல் வரைக்கும் தூக்கிக்கிட்டு போகணும் அப்படிங்கிற நினைப்பே அவனுக்கு ரொம்ப மலைப்பா இருந்துச்சு. அந்த மூட்டையோட எடை 200 கிலோவுக்கு மேல இருந்துச்சு. கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்ததுக்கு அப்புறமா மலையன் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த மூட்டைய கீழேந்து தூக்கி தன்னோட முதுகுல வச்சுக்கிட்டான். அந்த மூட்டையையும் தூக்கிக்கிட்டு அவனால ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியல. மூட்டை அவ்வளோ எடையா இருந்துச்சு. அவன் மூட்டைய தூக்கி முதுகுல வச்சுக்கிட்ட உடனேயே ராஜாவும் அங்க வந்து சேர்ந்தாரு. அவன் பொற்காசு பைய கீழே வைக்காம கருவூலத்தோட வாசல் வரைக்கும் எடுத்துக்கிட்டு போறானா அப்படிங்கறத ராஜாவும் பார்க்கறதுக்கு விரும்பினாரு. மலையன் ரொம்ப கஷ்டப்பட்டு அடிமேல அடி வச்சு நடக்க ஆரம்பிச்சான். முதல்ல 4 அடி எடுத்து வச்சான். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துக்கிட்டான். மறுபடியும் ஒரு 4 அடி எடுத்து வச்சான். ஆனா என்ன ஆனாலும் இந்த மூட்டைய கீழே வைக்காம கருவூலத்தோட வாசல் வரைக்கும் எடுத்துக்கிட்டு போயிடணும் அப்படிங்கறதுல அவன் ரொம்ப உறுதியா இருந்தான். 10 அடி கூட நடந்திருக்க மாட்டான். அவன் முதுகுல இருந்த மூட்டை லேசா நழுவி கீழே விழற மாதிரி அவனுக்கு ஒரு உணர்வு தோணிச்சு. ஒருவேளை மூட்டை கீழே விழுந்துட்டா அதுலேந்து ஒரு காசு கூட தனக்கு கிடைக்காது அப்படிங்கிற பயத்தோட
மூட்டைய கீழே விழாம நடு முதுகுல இழுக்கிறதுக்கு அவன் முயற்சி பண்ணான். அப்ப அந்த மூட்டையோட எடை தாங்காம அவனோட முதுகு எலும்புல ஒரு எலும்பு முறிவு ஏற்பட்டு அந்த இடத்திலேயே அவன் கீழே விழுந்தான். அவன் எடுத்துக்கிட்டு வந்த மூட்டையும் கீழே விழுந்த உடனே கருவூல அதிகாரிகள்லாம் வந்து அந்த மூட்டையை எடுத்துக்கிட்டு போய் மறுபடியும் தங்க காசு குவியல்ல கொட்டிட்டாங்க. ராஜா அரண்மனையோட வைத்தியர்களை வர சொல்லி மலையனோட முதுகு எலும்பு முறிவுக்கு வைத்தியம் பார்க்க சொன்னாரு. 6 மாசம் படுத்த படுக்கையா இருந்ததுக்கு அப்புறம்தான் மலையனால கொஞ்சமாவது நடமாட முடிஞ்சிச்சு. ஆனா மலையன் இனிமே எந்த எடையுள்ள பொருட்களையும் தூக்க கூடாது அப்படின்னு வைத்தியர் அவனுக்கு சொல்லிட்டாங்க. தன்னோட பேராசை குணத்தினாலதான் தனக்கு கிடைக்க இருந்த பொற்காசுகளும் கிடைக்காம போய் தன்னோட உடல்நிலையும் கெட்டு போச்சு அப்படிங்கறத மலையன் ரொம்ப தாமதமா தான் புரிஞ்சுக்கிட்டான். இந்த கதையை பத்தின உங்களோட கருத்துக்களை பின்னூட்டத்துல கமெண்ட்ஸா பதிவு பண்ணுங்க. இது மாதிரி இன்னும் பல நல்ல கதைகளை கேட்க ஸ்டோரி டைம் தமிழ் சேனலோட தொடர்புல இருங்க. நன்றி, வணக்கம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஸ்டோரி டைம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.